இது வரைக்கும் நம்ம வந்து துடிப்பின்மையை துடிப்பு இல்லாத மூலகங்களை மைண்டில் வச்சுக்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இதில் வந்து ஒற்றை மூலகம், ஒரே ஒரு மூலகத்தை வந்து துடிப்பு இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். என்ன அப்படின்னா 3 விஷயங்களை நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஒரே ஒரு மூலகம்ல அதாவது 5 மூலகம், அது 6 அமைவிடங்களில் 2 நெருப்பு மூலகளும் துடிக்குது. மிச்ச ஏதோ ஒரு மூலகம் மட்டும் துடிக்கவே இல்லை, மற்ற 4 மூலகங்களும் துடிக்குது. அப்போ ஒரு மூலகத்தை துடிப்பு இல்லை அப்படின்னா அது ஒற்றை மூலக புள்ளித்தேர்வுன்னு அர்த்தம். அப்போ ஒற்றை மூலக புள்ளித்தேர்வை எப்படி செய்யலாம் அப்படின்னா, அதை இப்போ வந்து எந்த மூலகம் துடிக்கலையோ அந்த மூலகத்துடைய சொந்த புள்ளியில் கொடுக்கலாம். பொராரி பாயிண்ட், அதாவது எர்த் ஏர் வாட்டர், ஃபயர் வுட் அப்படிங்கிற சொந்த புள்ளியில் கொடுக்கலாம். 2வது கண்டிஷன் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயும் செய்யும். அதாவது இப்போ வந்து நெருப்பு மூலகம் துடிக்கலை அப்படின்னா நெருப்போட தாய் என்ன அப்படின்னா மரமும் நெருப்பும் இணையிற புள்ளியில் கொடுக்கலாம். இப்போ நிலம் துடிக்கலை அப்படின்னா நிலத்தோடைய தாய் வந்து நெருப்பும் நிலமும் இணையிற புள்ளியில் கொடுக்கலாம். இப்படி 2 தாயும் செய்யுமான 2 மூலகங்களில் சேர்த்து கொடுக்கலாம். இது வந்து ஒற்றை மூலக புள்ளித்தேர்வுக்கானது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாடு. அதாவது நம்ம எந்த மூலகத்தை துடிக்கலையோ அதை கட்டுப்படுத்துகிற மூலகத்தை இணைச்சி கொடுக்கலாம். அதே கட்டுப்படுத்துகிற மூலகம், இப்போது நெருப்பை கட்டுப்படுத்துறது யாது? அதோட மூதாய். யார் அதோடைய மூதாய்? நீர் மூலகம். அப்போ நீரும் நெருப்பும் இணையிற புள்ளியில் கொடுக்கலாம். புரியுதுங்களா? இப்போது காற்றுன்னு வச்சுக்கோங்க, காற்றோடைய மூதாய் யார்? நெருப்பு. இப்போ நெருப்பும் காற்றும் இணையிற புள்ளியில் கொடுக்கலாம். ஸோ இப்படி கட்டுப்பாட்டு சுற்று வழியாகவும் கொடுக்கலாம், சொந்த புள்ளியில் கொடுக்கலாம், அப்புறம் வந்து தாய் செய் மூலகம் கொடுக்கலாம், அப்புறம் மூதாய் மூலகத்தை கொடுக்கலாம். இது வந்து ஒற்றை புள்ளி, அதாவது ஒற்றை மூலகம் துடிப்பின்மை இருக்கும்பொழுது தேர்வு செய்ய வேண்டிய புள்ளிகள். இப்போது இரட்டை மூலகம், 2 மூலகத்தை வந்து ரெண்டு மூலகம் வந்து துடிக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 மூலகங்கள் துடிக்கல அப்படின்னா அது அந்த 2 மூலகத்தை மட்டும் தேர்வு செய்யலாம். எப்படி 2 மூலகங்கள்? இப்போ நெருப்பு இருக்குது, நெருப்பு ஒரு தடவை நம்ம அந்த சுழற்சியை பார்த்துக்கலாம், ரீகால் பண்ணிக்கலாம். நெருப்பு, நிலம், காற்று, நீர், மரம். திருப்பி நெருப்பு, நிலம், காற்று, நீர், மரம். இது சுழற்சி. இதில் நமக்கு பல்ஸ் பார்க்குறோம். பல்ஸை பார்க்கும்பொழுது ஏர் எர்த்து இல்லை, காற்று மூலகமும் நில மூலகமும் இல்லை அப்படின்னா இந்த காற்று மூலகம் நில மூலகமும் இறைஞ்சி இருக்கிறது 4 இடத்துல இருக்குது. எங்கே 4 இடத்துல புள்ளிகள் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது காற்று 2 மெரிடியன் 2 சேனல் இருக்கா. காற்று மூலகம்னா நுரையீரல், அதுக்கப்புறம் பெருங்குடல் இல்லையா? அப்போது இதுலேயும் காற்றோடைய எல்லா மூலங்களும் இணைஞ்சிருக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ காற்றுனா என்ன சொல்லியிருக்கேன்? நுரையீரல்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? எல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, எல்யூ தானே நுரையீரல். இப்போ எல்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்யூ என்னது? காற்று நெருப்பு, காற்று நிலம், காற்று நீர், காற்று மரம், காற்று. இப்படி 5மே இருக்குது. புரியுதுங்களா? இப்போது பெருங்குடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லை இல்லையா? நான் இதுக்கான குறியீடு எல்லைன்னு சொல்லியிருக்கேன்னா, எல்லை காற்று நிலம், காற்று நெருப்பு, காற்று நீர், காற்று மரம். இப்படி இந்த எல்லையிலையும் இருக்கும். எல்லையில் இதில் நம்பர் இருக்கும், எல்லை 1 2 3 அந்த மாதிரி நம்பர் இருக்கும். அப்போது எல்யூ அப்படிங்கிற நுரையீரல்லையும் காற்றோட மீதி இருக்கிற 5 எல்லா பஞ்சபூதங்களும் இணைஞ்சிருக்கும். எல்லை அப்படிங்கிற காற்று மூலகத்திலையும் 5 பஞ்சபூதங்களும் இணைஞ்சிருக்கும். இதே மாதிரி இப்போ நம்ம என்ன 2 மூலகம் துடிக்கலன்னு சொன்னோம்? காற்றும் நிலமும் இல்லையா? இப்போ காற்றுல நிலம் இருக்கா இல்லையா? காற்று நிலம் ஒன்று இருக்கா? எல்யூலையும் இருக்குது, எல்லையிலையும் இருக்குது. அப்போ 2த்துலேயும் காற்று நிலம் 2 புள்ளிகள் இருக்குது. அதே மாதிரி நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலத்துக்கான 2 உறுப்புகள் அப்படி சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளீனும் மண்ணீரலும் இறைப்பையும். ஸ்ப்ளீன் ஸ்டமக், எஸ்பி எஸ்டி. இதுலேயும் இதே மாதிரி இருக்கும். எஸ்பி அப்படின்னா ஸ்ப்ளீன் மண்ணீரல். இதுலேயும் நிலம் நெருப்பு, நிலம் காற்று, நிலம் நீர், நிலம் மரம். இது எஸ்பி. அடுத்தது எஸ்டி அப்படின்னா எஸ்டிலையும் இதே மாதிரி நிலம் நெருப்பு, நிலம் காற்று, நிலம் நீர், நிலம் மரம். அப்போது நிலம் காற்று இது 2த்துலேயுமே இருக்குது. அப்போ இங்கே 2 புள்ளி இருக்குது, காற்று மூலகத்தை 2 புள்ளி இருக்குது. அப்போ மொத்தம் 4 பிளேஸில் உங்களுக்கு புள்ளி தேர்வுக்கான
சிகிச்சை கொடுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் 4 இடத்துல இருக்குது. இந்த 4 இடத்துல எதில் வேணாலும் நீங்கள் வந்து இரட்டை மூலக சீர்கேட்டில் கொடுக்கலாம். இந்த இரட்டை மூலக சீர்கேட்டில் சொந்த புள்ளியை பார்க்க வேணாம், இல்லை வந்து கட்டுப்பாட்டு சுற்று பார்க்க வேணாம், இல்லை எதிர்வினை சுற்று பார்க்க வேணாம், ஆக்க சுற்று பார்க்க வேணாம். எந்த 2 மூலகத்தில் துடிப்பு இல்லையோ அந்த 2 மூலகத்துக்கான புள்ளியை மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுத்தா அது நெருப்பு நிலமாக இருக்கலாம், நெருப்பு காற்றாக இருக்கலாம், நெருப்பு நீராக இருக்கலாம், நெருப்பு மரமாக இருக்கலாம். நிலம் காற்றாக இருக்கலாம், நிலம் நீராக இருக்கலாம், நிலம் மரமாக இருக்கலாம், நிலம் நெருப்பாக இருக்கலாம். காற்று நீராக இருக்கலாம், காற்று மரமாக இருக்கலாம், காற்று நெருப்பாக இருக்கலாம், காற்று நிலமாக இருக்கலாம். மரம் நெருப்பாக இருக்கலாம், மரம் நிலமாக இருக்கலாம், மரம் காற்றாக இருக்கலாம், மரம் நீராக இருக்கலாம், மரம் மரமாக இருக்கலாம். இப்படி 2 புள்ளிகளில் 2 புள்ளி எதில் வந்து இணையிலையோ மரம் கிடையாது, ஒற்றை புள்ளி. அது 2 புள்ளி இருக்குது வெரைட்டி, 2 வேறு 2, அதாவது நிலம் காற்றுன்னு நெருப்பு காற்று இந்த மாதிரி வேறு 2 மூலகங்கள் தான் இரட்டை மூலகம் இல்லையா. 2 மூலகங்களில் துடிப்பில்லை, 2 வெவ்வேறு. இப்போ வந்து இதில் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும்னா, இப்போ நெருப்பு ஒரு கையில் நெருப்பு துடிக்கும், இன்னொரு கையில் நெருப்பு துடிக்கலை, மற்ற எல்லா மூலகங்களும் துடிக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், மேடம் நெருப்பு 2 இல்லையா, ஒன்று துடிக்குது ஒன்று துடிக்கிற, அப்போ நெருப்பு எடுத்துக்கலாமா அப்படின்னா அப்படி தான் எடுக்கணும். ஒற்றை மூலகம் தான் எடுக்கணும். அதை வந்து 2 மூலகத்தை கொண்டு போகக்கூடாது. ஏன்னா மீதி இருக்கிற 4 மூலகங்களும் துடிக்குது. நெருப்பு மட்டும்தான் துடிக்கல, அது 2 இடத்துல இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல துடிக்குதுன்னா அப்போ நெருப்பு மூலகம் துடிக்குதுன்னு தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? துடிக்கலன்னு எடுத்துக்கூடாது. 2 இடத்துல நெருப்பு இருந்தாலும் அதில் எது துடித்தாலும் துடிப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் எடுத்துக்கணுமே தவிர 2 இருக்குன்றதுக்காக இது ஒற்றை மூலக சீர்கேட்லையோ இல்லை இரட்டை மூலக சீர்கேட்லையோ எடுத்துக்கக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ நெருப்பில் ஒன்று துடிக்கலை, அப்புறம் இன்னொரு மூலகத்தில் ஒன்று துடிக்கலை அப்படின்னா இன்னொன்று நெருப்பில் துடிக்குது அப்படின்னா நெருப்பை எடுத்துக்கவே கூடாது. நெருப்பு 2 மூலகமாக இருந்தாலும் எது துடித்தாலும் நெருப்பை மறந்துடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 2மே துடிக்கலை அப்படின்னா மட்டும்தான் நெருப்பை மைண்டில் எடுக்கணும், கவனத்தில் இருக்கணும். புரியுதுங்களா? நெருப்பு துடிச்சிருச்சு, ஏதோ ஒன்று துடித்தாலும் அதை கவனத்தில் எடுக்கணும். இதை இரட்டை மூலகத்துடைய நம்ம நடைமுறை சிக்கல்கள் என்னன்றதை பார்த்துருவோம். 2 மூலகம் சிம்பிள். இரட்டை மூலகம் பண்ணும்பொழுது நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. இந்த 6 இடங்களில் எந்த இடத்துல 2 மூலகம் துடிக்கலையோ அந்த 2 மூலகத்துக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தா போதும், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கான புள்ளித்தேர்வை சூஸ் பண்ணால் போதும். இதான் இரட்டை மூலக புள்ளித்தேர்வு. நாளைக்கு இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் கேப் இருக்குது, இதோட மண்டே தான் பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே ஒற்றை மூலகமும் இரட்டை மூலகமும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரத்தில் இன்னும் 3 மூலகம் 4 மூலங்கள் 5 மூலகம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம சீக்கிரமாக சிகிச்சைக்கான சிகிச்சை முறைகளையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்லாருமே அக்குவியில் தான் மாறிடும். சிகிச்சை தேடி யாருக்கிட்டே போகணும்னா உங்களுக்கு, உங்களோட ஃபேமிலிக்கு நீங்களே சிகிச்சை பண்ணலாம். சரிங்களா? தொடர்ந்து நம்ம காணொலியை பாருங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நன்றி.